பொதுவாகவே இந்த கடவுளை நினைச்சு மனமுருகி பாடுறது அப்படிங்கிறது பக்தி மார்க்கத்தில் ஒரு பெரிய ஒரு வழியாக அது கருதப்படுது. இப்போ சிவபெருமானுக்கு ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கு. அவங்களுடைய பக்தர்கள் வந்து எந்நேரமும் அதை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி முருகருக்கு ஏதாவது ஒரு நாமா ஒரு ஜப்பம் மாதிரி சொல்ற மாதிரி ஜென்ரலா நம்ம வேலை செய்யும் போது கூட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான பக்தர்களுக்கான ஒரு சின்ன ஒரு நாமா. இப்போ நீங்க சொன்னது அந்த ஓம் நம சிவாயங்கிறது பஞ்சாட்சர மந்திரம், 5 எழுத்து மந்திரம்னு சொல்லுவாங்க. சரி, முருகனுக்கு 6 எழுத்து மந்திரம் இருக்கிறது, ஓம் சரவண பவா அப்படிங்கிறது. ஆனால் சில அடியார்கள் நம்மளுடைய ஆச்சாரியார்கள் அது மூல மந்திரம், அதில் அது வந்து பீஜாட்சர மந்திரம், முருகப்பெருமானுடைய சக்திமிக்க மந்திரம், அதை குருமுகமாக ஏற்றுக்கொண்டு தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு மரபு இருக்கிறது. ஆனால் ஒரு இடத்துல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எங்கே போய் குருவை தேடுறது? அதனால அருணகிரிநாதரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு அருணகிரிநாதரை மனதார தியானித்து கொண்டு இந்த மந்திரத்தை உள்ளுக்குள்ளே சொல்லலாம். ஜபம்னா வெளியே சொல்றது, அஜபம்னா உள்ள சொல்றது. இன்னைக்கும் தியாகராஜர் அஜபா நடனம்னு ஒன்று ஆடுவார். அது ரொம்ப ஃபேமஸ். அதாவது மேடை கீழே ஆடுவார். ஜபத்தை காட்டிலும் அஜபம் உள்ளே சொல்லக்கூடியதுக்கு ஆற்றல் ஜாஸ்தி. உள்ளே சொல்றதுன்னு என்ன, மனசுக்குள்ள உருப்போட்டுக்கிட்டே இருக்கிறது. அதாவது நம்மளுடைய சமயத்தின் வழியில சொல்லணும்னா, நற்றவா உன்னை நான் மறக்கணும், என் நான் மறக்காது நமச்சிவாயத்தை. நானே மறக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற அந்த என்னுடைய உயிர் உன்னுடைய நாமத்தை மறக்காதுன்னு இடையறாது சொல்லலாம். அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. உடலுக்குத்தான் தீட்டு, மனசுக்கும் சில சமயம் தீட்டு இருக்கு, கவலை கோவானா. உள்ள இருக்கிற உயிருக்கு ஒரு தீட்டும் கிடையாது. அதனால அந்த மருந்து உயிருக்குள்ள போற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதை இடையறாது சொல்ல 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 அதனுடைய சாரம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றது, இனிப்பை கொண்டு வந்து அடைக்கும் வாழ்க்கையில. அதை நீங்க சொன்ன மாதிரி அதை சொல்ல 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 அது ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள ஒரு பாயிண்ட்ல ஓட ஆரம்பிக்கும். ஆமா ஆமா ஆமா, அதுதான் அந்த 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 பெயரோட ஒன்றி போகிற அந்த இது. அதே தான். அதாவது என்னுடைய நாமம் மாறி இறைவனுடைய நாமமாக மாறுறது. யானாகி என்னை விழுங்கி வெறும் தானாய் நின்றது தற்பரமே. அருணகிரிநாதர் சொன்னார், என்னுடைய ஐடென்டிட்டி கம்ப்ளீட்லி வேனிஸ்ட். அந்த அந்த நானுங்கிறது மாதிரி என்ன நின்றுதுன்னா முருகன் நின்னார். அதை சாமி சொல்றார். அதுக்கு நம்மளுடைய அடிப்படை என்னன்னா இந்த நாமாவை சொல்றது தான். நீங்கள் இதுலலாம் பார்த்துருப்பீங்க, இஸ்கான்லாம் அந்த நாம ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா. அது வந்து அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, ரிச்சுவல்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஈஸியஸ்ட் மெத்தட். நீங்கள் வந்து அதுக்காக தனியாக உட்காரணும்ல, வேலை செய்யும் போதே சொல்லலாம். அது தாராளமாக சொல்லலாம். ஈஸியாக சாமியோட அருளை பெறதுக்கு ஒரு. ஆமாம், இதோட கூடி வேலும் மயிலும் சேவலும் துணை சொல்லலாம். அது பாம்பன் சுவாமி சொல்வார், எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுது அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். இது 2 மகாமந்திரம். இதை சொல்லலாம். வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, இப்படி இதுவும் சொல்லலாம். சிறப்பு. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரான்னு சொல்லி பக்தர்கள் வந்து கோயிலில் வந்து ரொம்ப டிவோஷனலாக அதை சொல்கிறத நம்ம கேட்குறோம். ஆமாம் ஆமாம். அரோகரா அப்படின்னா என்ன? அற்புதமான ஒரு கேள்வி. பொதுவாகவே ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு கோஷம்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போவுமே தலைவர்களுக்கு இங்கே சொல்ல வேண்டாம், வாழ்க ஒழிக்க போட்டே பழகிட்டோம் நம்மளுக்கு. ஆனால் சாமிக்குன்னு எடுத்துட்டோம்னா தனித்துவமாக இருக்குது. பெருமாளுக்கு எடுத்துட்டோம்னா கோவிந்தான்னு இருக்கும், கிருஷ்ணருக்கு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இருக்கு. முருகன் வந்துட்டா அரோகரா. இந்த அரோகரா சொன்னதே முருகன் தான். முதல்ல சொன்னது முருகன். ஆமாம், திருஞான சம்பந்தர் முருகனுடைய சாரூபிய வடிவம் வாங்கின குழந்தை. முருகன் தான் தமிழையும் தெய்வீகத்தையும் வாழ வைப்பதற்காக ஞானப்பால் கொண்டு வந்து உமையம்மை கொடுத்து ஆட்கொண்டப்பட்டார். அப்பேற்பட்ட திருஞான சம்பந்தரை அடியார்கள் தூக்கிட்டு போகும்போது பாரம் தெரியாமல் சுமை தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் ஏலேலோ ஐலசா, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சத்தத்தை போட்டு வரார். திருஞான சம்பந்தர் யோசிச்சார், இப்படி பயனே இல்லாத சொல்லி என்ன பிரயோஜனம், நான் உங்களுக்கு ஒரு இது சொல்லித்தரேன்னு ஹர ஹரோ ஹரா, அதாவது ஹரனே எங்களை காப்பாற்று, சிவனே எங்களை காப்பாற்று, இதை சொல்லுங்கன்னு அப்போ இருந்து எல்லாம் சொல்லப்பட்டதாக ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆனால் அது நாளடைவில் சிவபெருமானையும் தாண்டி முருகனுக்கு வந்துருச்சு. ஏன்னா முருகன் வேறு சிவன் வேறு கிடையாது. இன்னைக்கு திருவண்ணாமலை போனீங்கன்னா அண்ணாமலையான அரோகரான்னு தான் சொல்லுவாங்க. அப்படி. ஆனால் இந்த அரோகராங்கிறது முருகா என்னை காப்பாற்று, சிவனே என்னை காப்பாற்றுன்னு சொல்வதற்கான ஒரு வேண்டுதலாகத்தான் இந்த அரோகரா இருக்கிறது. அது நான் வேடிக்கையாக கூடி சொல்றதுன்னு, அரோகரான்னு எதை சேர்த்து சொன்னாலும் நடக்கும்.
நாங்கள் வேல்மாறல் வழிபாட்டில் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரான்னு கூட 2 அப்ளிகேஷன் ஃபார்மே வச்சிருது. என்னன்னா, வாழ வைத்த தெய்வத்திற்கு அரோகரா, இந்த வாழ்வான தெய்வத்துக்கு அரோகரா, தாயான தெய்வத்துக்கு அரோகரா, தந்தையான தெய்வத்துக்கு அரோகரான்னு இதையும் வச்சிடுறது. ஏன்னா என் வாழ்க்கை நானா இருக்கும்போது தான் அதில் ஏற்றம் இறக்கம் இன்பம் துன்பம் எல்லாம் மாறும். அது எப்போ முருகனாக மாறுதோ அப்போ அதில் எந்த விதமான குறையும் பார்க்க முடியாது. முருகனுடைய முகம் மாறி முழு நிலவாக அது இருக்கும், குறைவில்லாத நிலவாக இருக்கும். அதனால் அரோகராவுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. அது அந்த அரோகரா நாமாவளி பாட 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 களைப்பு தெரியாது. நீங்கள் காவடியெல்லாம் எடுத்து போகும்போது பாருங்கள், அரோகரா அரோகரா சொல்ல சொல்ல சொல்ல, அதுவும் நீங்கள் இந்த அதை நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம கோவிலெல்லாம் கிருத்திகை அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு திரையை திறந்துன்னு சாமியை பார்த்துன்னு ஒரு அரோகரா கோஷம் வரும். அந்த அரோகரா கோஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த எப்படி சொல்றது, தாங்க முடியாத அந்த உணர்வு. எனக்கு நிறையா நேரம் ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கு. அந்த பக்தரோட பக்தரா நின்று அந்த திரையை திறக்கிறத பார்க்கணும் அப்படி. அது ஒரு தனி அனுபவம். அந்த அனுபவம் மாதிரி அது என்னன்னா, நம்ம சமயத்துல கடவுளை நேர்ல பார்க்கறது ஒண்ணு, அதுக்கு நிறைய தகுதி எல்லாம் வேணும். ஆனா அந்த அனுபவத்தை இந்த உடம்போட உட்கார்ந்து சாமி நேரில் வந்தால் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு சாமியாக நமக்கு கொடுத்த வாய்ப்பு தான் இந்த கோவிலில் அலங்காரம்லாம் பண்ணி திரையை திறக்கும் போது அரோகரான்னு அந்த இது பண்ணுறது. கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு போயிடுவோம். ஒரு செகண்ட் தான், ஒரு டிராப் தான், ஒரு சொட்டு தேன் அப்படி வந்துட்டு போகும். ஆமாம். நீங்கள் அந்த அரோகரா கோஷத்தோடு சேர்ந்து சில பக்தர்கள் கண்ணில் கண்ணீர் பொங்கி வழியறதை பார்க்க முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது எதனாலன்னு நினைக்கிறீங்க? அதாவது என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், சில சமயம் நம்மளுடைய உடம்பை தாண்டி மனசை தாண்டி உணர்வு நிலையெல்லாம் தாண்டி மொழி நின்று போயிடும். அதனால் அதுக்கு மேலே அது எந்த எக்ஸ்ட்ரீனாலையும் ஒரு மொழிக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை தாண்டி இறைவனோடு கலக்கும்போது அதை தாங்க முடியாத அந்த உள்ளம் ஆனந்தமாக கொட்டி தீர்க்கிறது. அதை எத்தனையோ நமக்கு மட்டும் இல்லை, இதில் ஒரு சைன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நமக்கு இந்த காதல் வயப்பட்டோம்னா இதெல்லாம் வரும்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி கடவுள் வயப்பட்டால் என்னென்னலாம் வருங்கிறதுல முதல்ல என்னென்னா மெய்தான் விதிர்த்து உடம்பெல்லாம் சிலுக்க கண்ணில் தண்ணி வருது, காதலாகி கசிந்து கண்ணீர் மொழ்கி. என்னென்னா அது ஆனந்த கண்ணீர். அது ஆனந்த கண்ணீர். சத்குரு சொல்வார், ஒரு தடவை கூடி அந்த கண்ணீர் வராதவன் வாழ்ந்ததே வேஸ்ட். அது எங்கன்னா முருகன்ட்டையும் தெய்வ நிலையில மட்டும்தான் அது வரும். அந்த ஆனந்த கண்ணீரை சொல்றதுக்கு இதே கிடையாது. எந்த மொழியினாலே வி கேனாட் எக்ஸ்பிரஸ் தட். அது ஏன்னா அது ஒரு உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலை அடைஞ்சவனுக்கு தான் அது தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், அப்படி அழுக வந்ததுக்கப்புறம், அழுகை இல்லை, அந்த ஆனந்த கண்ணீர் வந்ததுக்கப்புறம் சாமியை பாட்டு நீங்கள் ஓரமாக உட்காந்தீங்கன்னா மனசு ஒன்று தான் சொல்லும், there is nothing more than this. பெறுவதற்கும் இழப்பதற்கும் எதுவும் இல்லை, பூரணமாயிருச்சு. வேதம் சொல்ற மாதிரி பூர்ணமத பூர்ணமித அப்படின்னு எல்லாமே பூரணமா இருக்கும். கம்ப்ளீட்டா நிறைஞ்ச அந்த ஸ்டேட்டுக்கு நம்மளால போக முடியும். அது அந்த ஆனந்த கண்ணீர் தான் கொண்டு வரும். அதுக்கு உள்ளுக்குள்ள பக்தி இருக்கணும். பக்தி இருக்கணும். அந்த பக்தினால ஊரு சாமியை பார்த்தோன்னு அப்படி கண்ணீர் வரணும். அது இன்னைக்கு ஒன்றும் இல்லை, அது சாமியை பார்த்தா மட்டும் இல்லை. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது சமீபத்தில் நடராஜருடைய திருப்பதி விழா போடுவாங்க, சில சமயம் திருச்செந்தூர் சண்முகரோடைய படத்தை போட்டு நான் பேசின வரிகள் பின்னாடி பேக்ரவுண்ட்ல வரும். அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு தகுதியா சாமி நம்ம கொடுத்து விட்டாரு, அவருக்கு பின்னாடி நம்ம பேசுனதை போடுற அளவுக்கு நமக்கு சாமி தகுதி கொடுத்துருக்காருன்னு நினைக்கும் போதே சொல்ல முடியாத அந்த இது வந்துடும், கண்ணீர் வந்துடும். அதெல்லாம் நிச்சயமா திருவருள் தான், சாமி பெரிய பிளெஸிங் தான். ஆமா.